எதுக்குமா கத்திட்டே இருப்ப நீ ரோட்ல நின்னுட்டு? அட இல்ல, அந்த 3 குட்டையும் குறுக்கையும் மறக்கையும் ஓடுது. ஆட்டுக்கிட்டே நிக்க மாட்டேங்குது. பைக்கார மேல விட்டு என்ன பண்றது? கேட்டு திறந்து விடுனே. நான் பின்னாடியே வந்தேன்னா ஆடு கண்ட பக்கம் ஓடுது. அதுக்கு தான் கூப்பிட்டே இருந்தேன். அப்புறம் அங்க கம்மஞ்சோறு கலர் சொன்னீங்களா? கம்மஞ்சோறு கிளறி சொன்னேன் நானா, அதை நினைக்கல. அது பொங்கி பொங்கி வந்துரு. அது அடி கிளறி விடாமட்டா அடியில பத்திக்கு. ஆமா, அப்புறம் அது ஒரு ஆள் நின்று பார்க்க வேண்டாமா? பாக்கணும். இந்த குட்டிக்கு அது அம்மா கிட்டையும் நிக்க மாட்டேங்குது. ஆட்டுக்கிட்டையும் பைக் வந்தா சும்மா ஓட்டப்பந்தயத்துலயாட்டு ஓடுது. எங்காச்சும் மேல பைக் இந்த ரோட்ல ஏகப்பட்டது போகுது. அதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு அதை ஓட்டிட்டு போக வேண்டாம்னா கேக்குறியா? அது எங்க சொன்ன பின்னாடி ஓடியாருது. அப்புறம் வருது முத்துரு முருங்காய். காலையில சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலெல்லாம் முத்துனங்காய் இருக்குது, ரோட்டு பக்கமா பறிச்சுட்டு வான்னு சொன்னா பூரா பிஞ்சு காய் பறிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து ஆமா முத்துனது இருக்குது அப்படிங்கிறது பார்க்கவே இல்லைங்க. இது அப்படி கீழே இருக்கிற பிஞ்சுகளையும் போயிட்டு சின்ன சின்னதா இருந்தா அது மனமே இருக்கிறது இல்ல. பார்த்தா நல்ல நல்லா இருக்குது. மேல 4-5 காய் அதை பார்த்துட்டு தான் நானே சாம்பார் வைக்கலாம்னு சொன்னேன். பறிச்சுட்டு வாங்க. இங்க வாரு வாழை மரத்தாங்க வாரு மேய்ஞ்சிட்டு இருக்குது. மேய்ஞ்சிட்டு போச்சு. அது சுளக்கை இருக்குது. செஞ்சுளக்க பாவம். மூஞ்சி புடிச்சு கடிக்க மாட்டேங்குது. கார்ல போனா கூட காரம் அடிக்க மாட்டேங்கிறாங்க. செஞ்சுளக்கை இருக்குது நிறைய. மூஞ்சி புடிச்சு கடிக்க மாட்டேங்குது. அந்த 2 குட்டி எங்க? இந்த குட்டி சின்ன குட்டி இருந்ததா? அட தலைய இது அல்ல கண்ணா. அது எனக்கு இதை தின்ட்டு போச்சு. அது வவுத்து பசிக்கு பாருங்க. இலையில சாப்பிடலாம். எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா மரத்துலயே இருந்தா விட மாட்டேன். நம்மளுக்கு தான் தின்ட்டு போச்சு. அது எங்க வீட்டுல இலையில சாப்பிடலாம் வந்தீங்கன்னா. சூப்பரா இருக்குதுல. காத்தடிச்சா எல்லாம் உடஞ்சிரு. இந்த தலைவியெல்லாம் மட்டும் அங்க வாரு பார்த்தாவே சாப்பிடலான் இருக்குது. இன்னைக்கு நைட்டு கம்முன்னு இலையில சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்டு சத்தானதுங்கிறாங்க. கம்மஞ்சோறு செஞ்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மஞ்சோறு 2 நாளைக்கு ஒருக்கா செஞ்சுக்கலான் இருக்கிறோம். ரொம்ப எனக்கு தீ மாற வச்சுதுங்க மத்தியானம் தலை. இந்த கம்பு மனமே இல்லாம அன்னைக்கு ஒரு டைம் மனம் இல்லாம இருந்துச்சுல அது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டைம் மனம் கும் எழுப்புது. இந்த டைம் அன்னைக்கு ஒரு டைம் மனமே இல்லை பாத்தி, அதே மாதிரி இருக்குது இந்த டைம். இல்லைன்னா அப்படி வீடே மனக்கு அரைக்கும் போதே மனக்கு அப்பவே ஸ்மெல்ல அதிகமா கம்பு மனமே இல்லையேன்னு நினைச்சேன். ஒரு சில கம்பு அப்படித்தான். அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மனம் இல்லாம அந்த கம்பங்கஞ்சினா அப்படி ஒரு மனம் அடிக்குமே. அதுக்கு அந்த பச்சை கலர் நல்லா இருக்குதுல்ல, அதை வாங்கணும். ஆமா, இதெல்லாம் அந்த செம்மி கலராட்டு இருக்கிறது நல்லாவே இருக்கிறது இல்லை. மனமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நிக்கிறேன். வேன் வர டைம் ஆயிடுச்சு. நான் போய் சாப்பாடு செய்யணும். சரி குச்சி எடுத்து வந்து முருங்காய் போட்டுக்கிறேன். இங்க நிக்குது பாருங்க குட்டி. அந்த 3 குட்டியும் தான் துரத்தி விட்டியா? எங்க முருங்காய் மரத்துல பாருங்க எல்லா காயும் ரோட்ல தான் இருக்குது. மக்களுக்காகவே இது இருக்குமா வளர்க்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது. விழுதுகளே இந்த சைடே சாஞ்சு ஃபுல்லாக பூவு காய் எல்லாம் இந்த பக்கமே தான். கரெக்டாக அந்த மாதிரி காய் பிடிக்கிற சீசன் ஆகும்போது கரெக்டாக அந்த கம்பிக்கிட்ட லைட்டாக முட்டைவெல்லாம் முட்டாதுங்க. 1 அடி 2 அடி 3 அடி கேப்பில் தான் இருக்குது. ஆனால் வந்து வெட்டி விட்ருவாங்க வேணுன்னே. இந்த மாதிரி பிஞ்சு காயோடு அப்படியே வெட்டி விட்டு போயிடுவாங்க. வருஷம் இதுதான் நடக்குது. நாங்களும் ஒவ்வொரு வருஷம் சரி வெட்டி அந்த சைடு ஃபுல்லாக வச்சுட்டு இதை கறிக்கிடலான்னு பார்த்தா 2 டைம் வச்சு பார்த்தா தலையவே இல்லை. அதனால் இங்கேயே இருக்குதுங்க. மேலே முட்டினா நாங்களே வெட்டிடுவோம். ஆனால் அவங்க முட்டுறதுக்கு முன்னாடியே வெட்டி விட்டுறாங்க. என்ன பகையோ என்ன இதோ தெரில. அதுவும் இதுக்கு தகுந்த மாதிரி ரோட்லேயே தான் காய் பூவு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இருக்குது. அப்படி வெட்டினதே கிடையாது. இந்த 4-5 வருஷமாக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்பையும் கரண்ட் கம்பமெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்தது. ஏய் பைக்குக்குள்ளே போகுது. டீ ஏதாவது வண்டறக்கு வந்துடும். எப்படி முட்டுறக்கு போகுது? ஏய் அந்த ஆடால் அங்கே வச்சதுக்கு தெரியல. இங்கேயே நின்றுக்குது. பா 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 அங்கே போய் நின்று கத்துது வரும் மெதுவா. அது கத்து எப்படி முட்டுறக்கு போகிறது பாரு. அதை அங்கே வர இதுகளை வச்சுட்டு குட்டி ஓட்டாத்தா இல்லைன்னா அது பயந்துக்கு நாயை பார்த்துட்டு. அவ அம்மா கத்துறது காது கேட்டாத்தானோ? இப்போதான் கேட்குது. லைட்டாக கேட்டுருச்சு. சீறி பாய்கிறார்கள். போங்க ஓடுங்க போங்க. தடம் தெரியலையா? ஓடு. டைகருக்கு சாப்பாடு வச்சுக்கிற விசில் வந்துச்சுன்னா காது கேட்காது.
நம்ம வீடு பாருங்க ரோட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. முன்னாடியே வாழை மரம், முருங்கை மரம், கரண்ட் கம்பம் வேறு பத்தாதுக்கு, வேப்ப மரம், அப்புறம் எல்லாம் அப்படியே வண்டியெல்லாம் தெரியுது வருங்க. ஏய் அங்கே போகாத, உனக்கு வேணுமா? இந்தா முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு ஆரம்பித்தோடனே மேடம் வந்தாச்சு. சாப்பிட, உனக்கு தலை எங்களுக்கு காய். எல்லாம் வயிற்று பசிக்கு இது கொடுக்கறத பார்த்தா அது வரிஞ்சு கட்டிட்டு வந்துரு, என்னமோ கொடுக்குறாங்கன்ட்டு. இந்த காய்களை தான் நான் சொன்னேன் காலையில் போட்டால் சாம்பார் நல்லா இருக்குன்னா பார்க்கவே சும்மா சின்ன சின்ன காயை பிச்சுட்டு வந்து வச்சாச்சு. மாட்டுக்கு எடுத்து கொடுத்துடலாம், அது மனமே வராதுங்க சாம்பார். இங்கே மட்டும் 2 இருக்குது, அதை மட்டும் புரி. இங்கே இந்த 2 ஜோடியை தொங்கிட்டு இருக்குது, அது ஓரளவுக்கு முத்திடுச்சுல. போதும் போதும் போதும். இங்கே மேய்ஞ்சிட்டு பப்பாளி வேறு ஒன்று குட்டியை பழுத்துருக்கு, அதை தள்ளி விட்டுட்டான். எது வேண்டாம், அதுக்கு நாளைக்கு பொறிச்சுக்கிற விடு. வாடா, அது காக்காய் இதுன்னு போடு. அங்கே மேலே 2 இருக்குது முத்துன முருங்கைக்காய். அந்த சைடு ஒரே ஒரு வாதில். முந்தா நேற்று நானும் 6வது நாவெல்லாம் பப்பாளி ஃபேஷியல், அது பிச்சுட்டங்காட்டி எங்கால தக்காளி ஃபேஷியல் ஒரு நாளைக்கு, பப்பாளி ஃபேஷியல் ஒரு நாளைக்கு போட்டுக்கிறோம். இது கனமாக இருக்குது, பத்திரமா இங்கே வெய்ய நான் எடுத்துக்கிறேன். வந்து கோழி படுத்துட்டு வருங்க, சித்த வரணும். இதான் வீட்டு முன்னாடி சைடு இப்படி தான் இருக்குது பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்களா கோழி, ஆடு, மாடு வந்து அங்கே தூரமாக போய் அவுத்துட்டு வரோம். நேவா அங்கேயே கட்டிட்டியா தூரமா? இந்த சைடில் தான் ஆடு பிடிச்சிட்டு போவோம். இங்கே தான் ஸ்கூல் வேன் நிற்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையிலேருந்து வீடியோ போடலன்னு கேட்டீங்க, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. கேட்டவங்களுக்காக. இலையுதிர் காலம் முடிஞ்செல்லாம் பச்சை பசுமையாக மாறுது. சரி ஆடு மேய்ச்சிட்டு வா, நான் போய் சாம்பார் வைக்க சொல்லிக்கு சுகாஸ் வேற உத்தரவு போட்டிருக்காரு அவரு. மத்தியானம் தயிர் சாப்பாடு சாப்பிட்டதுனால சாம்பார் வை அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. இல்லைன்னா முருங்கைக்காய் வந்து தக்காளி ஓடாமல் இருக்கணுமாமா தனியாக சாப்பிட்றதுக்கு. நம்ம ஒரே குழம்பா செஞ்சுக்கலான்னு தக்காளி போட்டு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டோம்னா பாருங்க கோழி யாரும் அடிச்சு போட்டாங்க. எவ்வளோ கேவலமான ஜென்மங்களை பார்த்தீங்களா? பாருங்க எப்படி நடந்து போகுதுன்னு பாவம். பாருங்க எப்படி நொண்டி நொண்டி போகுது பாவம். ஏண்டா